இடத்துல சனி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக. எப்படி இவர் சினிமாவிற்குள் நுழைந்தார், வெற்றி அடைந்தார், அங்கேயும் வெற்றி அடைந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்ரோஷமான வேகமாக செயல்படக்கூடிய சக்தி கொண்டவரான செவ்வாயுடைய நட்சத்திரம். இரண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வேகம் இருக்கும், இன்னொரு பக்கம் விவேகம் இருக்கும். இந்த இரண்டு நிலைகளும் இவருக்கு இருக்கிறது. பொதுவாக நான் கர்ம விடையை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன். ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குருஜி அஸ்ட்ரோ டிவியில் ஜோதிடம் பற்றிய பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ராசி பலன், மாத பலன், கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலைக்கேற்ப பலன்கள், மறைமுகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எத்தனை அம்சங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற பணியில் குருஜி அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மனித வாழ்க்கை என்பது எந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்பது ஜாதகத்தின் அடிப்படையாக கொண்டதுதான். ஜாதகத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது, வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? அரசியல் பேசவில்லை. அவர்களுடைய ஜாதகம் எந்த நிலையில் இருக்கிறது, அந்த நிலையின் காரணமாக அவர்களுக்கு எந்த விதமான யோகங்கள் இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தகவலை சிலர் பேசிட்டு இருக்கீங்க, சார் நீங்க அவருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இவருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எதுதான் சார் சரின்னு கேட்குறீங்க. ஒரு தகவலை அதற்குரிய பதிலை உங்களை சொல்லி ஆகணும். நாம் பேசுவது அனைத்துமே பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான திசாபுத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவருடைய ராசி என்ன, லக்னம் என்ன, தற்பொழுது அவளுக்கு எப்படி பலன்கள் போய்கொண்டிருக்கிறது, அதை தான் நம்ம பேசணும். தேர்தல் நேரம் வருகின்ற போதுதான் பிரதானமாக போட்டியிடும் இரண்டு கட்சியுடைய தலைவருடைய ஜாதகத்தை வைத்து அதில் ஒருவருக்கு யாருக்கு அதிக பலம் இருக்கிறது, இருவரில் ஒருவருக்கு யாருக்கு அதிக பலம் இருக்கிறது என்பதை நம்மால் தீர்மானித்து பேச முடியும். அதுவரையில் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதில் இப்பொழுது எப்படி பலன்கள் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவின் போது அண்ணாமலைகளுடைய ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கிறார். அந்த ஜாதகத்தை பற்றி பேசிய போது கூட அவருக்கு 2031 வரையில் அவருக்கு சாதகமான நேரம் இல்லை. அதன் காரணமாகத்தான் இப்போது கட்சி ஆரம்பிக்கிறார், இப்பொழுதே ஆரம்பிக்கிறார். இந்த போராட்ட காலத்தில் கட்சியை ஆரம்பிக்க கூடாது, முன்னதாக ஆரம்பித்து விட வேண்டும் என்று ஜோதிட ஆலோசனையின் பிறகு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இந்த போராட்ட காலத்தில் போராட்டங்களை சந்திப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசு செய்கின்ற போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அவருடைய இலக்காகவும் 2031 தீர்மானத்தை தான் செயல்பட்டு வரார். அப்போ நாம் இந்த நேரத்தில் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது அதைதான் நம்ம பேசணும். அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஜாதகத்தை பேசியிருக்கோம், தற்போது முதல்வராக இருக்கின்ற விஜய் ஜாதகத்தை பேசியிருக்கோம், எடப்பாடியார் ஜாதகத்தை பேசியிருக்கோம். இப்போ பேசாமல் இருந்த ஒரு ஜாதகம், பேச முடியாமல் இல்லை பேசாமல் இருந்த ஒரு ஜாதகம் இப்பொழுது தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற முன்னாள் துணை முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவருடைய ஜாதகம் தான். இப்போ ஒரு கட்சியுடைய அடுத்த கட்ட தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக வந்து விட்டார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடக்குது 2026. தந்தை கட்சியின் தலைவராகவும் முதல்வராகவும் இருந்தவர். தலைன்னு பாத்தீங்கன்னா கட்சியுடைய இளைஞரணி பொறுப்பாளராக, துணை முதல்வராக நிறைய பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறார். இருவரில் ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் தோல்வி அடைகிறார். ஒரே ஆளுங்கட்சி தான். அப்போ இந்த தோல்வியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த சட்டமன்ற உறுப்பினர் காரணமாக எதிர்கட்சி என்ற அந்தஸ்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கிறது. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக உதயநிதி அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். இதற்கு என்ன காரணம்? எதிர்காலம் இவருக்கு எப்படி இருக்கிறது, இனி வருங்காலம் சாதகமாக இருக்குமா, இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னா, எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஜாதகம், அவர் பிறந்த தேதி என்பது 27/11/1977 மதியம் 12:56 பிறந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ராசி பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில மிருகசீரிடம் நட்சத்திரம், செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்ட மிருகசீரிடம் நட்சத்திரம் ரிஷபராசியில் அவருடைய நட்சத்திரம். லக்னம் பாத்தீங்கன்னா கும்ப லக்னம்,
லக்னாதிபதி அமர்ந்த சாரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி. அந்த பூரட்டாதிக்குரிய அதிபதி என்பது குரு பகவான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் தனக்காரகன் குருவுடைய ஆதிக்கம் இருக்கிறது. மறுபக்கம் மிருகசீரிடம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான ஆக்ரோஷமான வேகமாக செயல்படக்கூடிய சக்தி கொண்டவரான செவ்வாயுடைய நட்சத்திரம். இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேகம் இருக்கும், இன்னொரு பக்கம் விவேகம் இருக்கும். இந்த இரண்டு நிலைகளும் இவருக்கு இருக்கிறது. பொதுவாக நான் கர்ம வினையை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன். தாய் தந்தை செய்த புண்ணியம் நம்முடைய பிறப்பு என்பது. தாயும் தந்தையும் அதிகபட்சமாக புண்ணியம் செய்திருந்தால், இறை சக்தி எவருக்கோ ஒருவருக்கு இருந்தால், நாம் நம்முடைய பிறப்பில் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்களாக மாறுவோம். அதை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய ஜாதகத்தை வைத்து, அவருடைய தந்தையாருடைய ஜாதகத்தை வைத்து, நிலையினை வைத்து, எந்த வழியில் இந்த குடும்பம் விருத்தியானது, எப்படி வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இறை அருள் என்பது மகா சக்தியாக அவருக்கு குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மதிப்புமிகு முத்துவேலர் அவர்கள் செய்த புண்ணியங்கள் கலைஞர் அவர்களுக்கு உண்டானது. அவருக்கு ஒரு யோகம் கிடைத்தது. அவர் சாப்பிட்ட சாப்பாட்டின் காரணமாக, அந்த ஆலயத்தின் உணவின் காரணமாக தெய்வ பலம் என்பது அவருக்கு கிடைத்தது. அடுத்து வந்த வம்சம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பௌர்ணமி யோகத்தோடு பிறந்தார். அந்த அம்மா செய்த புண்ணியம். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா துர்கா அம்மையாரும் ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் செய்த புண்ணியம். ஒரு வம்ச விருத்தி அப்படின்னா இருவரை வைத்து ஒரு வம்சம் உருவாகிறது, அடுத்து ஒரு வம்சம் உருவெடுக்கிறது. இப்படி மூன்றாவது தலைமுறையாக உருவெடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ இவருடைய தாய் தந்தை செய்த புண்ணியங்கள், அவர்களுக்கு முன்னோர் செய்த புண்ணியங்கள் எல்லாமே இவருக்கு ஜாதகமாக வந்திருக்கிறது, பௌர்ணமி யோகமாகவும் கிடைத்திருக்கிறது. ஒரு இளம் வயதில் சாதித்த தலைவராக உருவெடுத்திருக்கிறார் உதயநிதி அவர்கள். 2021 தேர்தலிலே இவருடைய அளப்பரிய பணிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப பாத்தீங்கன்னா இவர் என்னதான் யோகம் இருக்கு. அப்ப மக்கள் செல்வாக்கு ஒருவருக்கு எப்படி ஏற்படும் என்றால், சனி பகவானுடைய ஆதிக்கம் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டும். அப்ப லக்னம் பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னத்தை சேர்ந்த அதனுடைய அதிபதியான சனி பகவான். இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா, 7ஆம் வீட்டை போய் உட்கார்ந்துக்கிட்டு சிம்மத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையாக லக்னத்தை தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போ ஒரு பலம் சேர்க்கிறார். பொதுவாக ஜோதிட விதிகளின்படி கேந்திர ஸ்தானங்களில் இருக்கும் கிரகங்கள் யோகமான பலன்களை கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. 1, 4, 7, 10 என்பது கேந்திர ஸ்தானங்கள். ஒன்றாகிய லக்கினம். 4ஆம் இடத்தில் யார் இருக்கிறார் என்றால் சந்திரன், மனக்காரகனான சந்திரன். அவர் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அந்த வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் நிலையை பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி. அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக. எப்படி இவர் சினிமாவிற்குள் நுழைந்தார், வெற்றி அடைந்தார், அங்கேயும் வெற்றி அடைந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. சில படங்கள் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது, பேச வைத்தது. அதன் பிறகுதான் அரசியலுக்கு வராரு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பலம் என்பது அவருக்கு இருக்குங்க. என்னன்னா 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அங்கே குரு இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் தன குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு லக்னத்தையும் பார்க்கிறார். பொதுவாக குரு லக்னத்தை பார்க்கின்ற போது, ராசியை பார்க்கின்ற போது அந்த ஜாதகருக்கு எப்பொழுதும் ஒரு செல்வாக்கு என்பது இருந்து கொண்டிருக்கும். எந்த இடத்திலாவது செல்வாக்கு மிக்கவராக அந்த ஜாதகர் வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்ப இயற்கையாகவே பிறந்ததிலிருந்தே இவர் செல்வாக்கு மிக்கவர் என்பது ஒரு பக்கம். இப்ப குரு பார்வை லக்னத்திற்கு இருப்பது அதான் மிக முக்கியமான விஷயம். சரி, இப்பொழுது என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. 2035 வரை சனி திசை தான். அப்போ சனி 7ஆம் இடத்துல கேந்திரத்துல இருக்காரு, லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப சந்திர புத்தி, தேர்தல் நடைபெற்ற காலத்திலும் சந்திர புத்தி. சந்திரன் இவருக்கு உச்சமானவர். அப்போ எப்படி இவர் வெற்றி பெற்றார் என்று பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள போனாரு பாத்தீங்கன்னா,
11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திசா புத்தின்னு பாத்தீங்கன்னா சனி திசை சந்திர புத்தி. சந்திரன் இவருக்கு உச்சம். அப்ப இவருக்கு சட்டமன்றத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பினை கிரகங்கள் வழங்கி இருக்கிறது. நான் என்னுடைய பார்வையில அப்படித்தான் பார்ப்பேன். கிரகங்கள் தான் ஒரு மனிதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களை அவர்கள் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்த பாவ புண்ணியம், உங்கள் தாய் தந்தை செய்த பாவ புண்ணியம் எல்லாவற்றின் காரணமாகத்தான் உங்கள் வாழ்க்கை செல்வாக்கோடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது உதயநிதி அவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கிறது. இந்த காலகட்டம் அடுத்த ஒரு காலகட்டங்களை நாம் பார்க்கத்தான் வேணும். அதே நேரத்துல அடுத்து இப்பொழுது பாத்தீங்கன்னா குருவுடைய சஞ்சார நிலை எங்க கடகத்துல உச்சமாக குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு கடகத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். எல்லாருடைய 5, 7, 9ஆம் பார்வைகள் இப்பொழுது யோகத்தை உண்டாக்கி கொண்டிருப்பார். 11ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். அடுத்த சிம்மத்திற்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் கிடைக்க வேண்டிய இடங்கள் என்ன ஆகும்னா 10ஆம் இடத்துக்கு கிடைச்சிடும், பதவி ஸ்தானத்திற்கு கிடைக்கும். இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சியாக முடியுமே ஒழிய எதிர்காலத்தில் இவருக்கு இறங்கு முகம் என்பது இப்பொழுது இல்லை. இப்போ எப்படி நாங்க கணக்கிடுவோம்? நான் கணக்கிடுவேன். இவரை எதிர்த்து எவர் இருக்கிறாரோ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, அந்த ஜாதகத்தை வைத்து இவருக்கு யோகம் எப்படி இருக்கிறது, அப்படிதான் நான் கணக்கு போடுவேன். அப்படி பார்க்கின்ற போது இந்த காலகட்டம் என்பது இவருக்கு ஒரு யோகமான காலகட்டம். எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு. மிக சிறப்பான ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால் குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார்கள். இப்ப குரு புத்தி வருகின்ற காலங்களிலும் புதன் புத்தி வருகின்ற காலங்களில் கூட இவருக்கு யோகங்கள் நடக்கும். குரு திசை நடைபெறுகின்ற காலத்திலும் புதன் திசை நடைபெறுகின்ற காலத்திலும் யோகங்கள் உண்டாகும். குரு ஞானக்காரன், புதன் வித்யாகாரகன். அப்போ எந்த விஷயத்தை எப்படி எடுத்துரைப்பது என்ற திறமை என்பது இவருக்கு இருக்கும். முதலே நட்சத்திரத்தை பத்தி சொல்லிட்ட. செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆவேசமாக செயல்படக்கூடியவர். அதே நேரத்தில் லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம். கொஞ்சம் நிதானமும் இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து இதற்கு முன்னதாக நாங்க பேசிய போது ஒரு குறைபாட்டை சொல்லியிருக்க. இவருக்கு எங்கே பிரச்சனை உண்டாகும், எதனால் பிரச்சனை உண்டாகும் என்றால் இவருடைய ஜாதகத்தில் ஒரு குறைபாட்டை நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது. 2ஆம் என்பது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ அங்கே கேது சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா வார்த்தைகளில் கொஞ்சம் சங்கடமான வார்த்தைகள் வெளிப்படும். இப்போ கடந்த ஆட்சியில் இருந்த போது, துணை முதல்வராக இருந்த போது மத்திய அரசுடன் ஏற்பட்ட மோதல்கள் இப்போது நினைவுக்கு வரும். இவருடைய வார்த்தைகள் அந்த நேரத்தில் எப்படி வெளிப்பட்டது, அங்கு அதற்காகத்தான் ஒரு புள்ளி அப்படி நான் வச்சேன். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். கலைஞர் போல் நிறைய பயிற்சிகள் எடுக்க வேண்டும். கலைஞர் இடத்திற்கு வர வேண்டும் என்றால் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதுபோல 2ஆம் இடத்தில் கேது இருப்பது வார்த்தைகளால் சங்கடத்தை ஏற்படுத்தும். அங்க 8ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துல போய் ராகு. இவருடைய மறைமுக முயற்சிகள் வெளியில வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. மறைமுகமாக இருந்து செயல்பட்டு சாதித்திடக்கூடியவர் இவர். அதையும் நம்ம கவனிச்சாகணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன். அப்போ அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார், அந்த இடத்தில் நட்பாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறார் என்பதை விட கார்த்திகை மாதம் பிறந்தவர். லக்னத்திற்கு முதலே ஒன்று சொல்லியிருக்க, 1ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்கின்ற கிரகங்கள் வலிமையான பலன்களை கொடுக்கும், யோகமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக சூரியன் என்பது ராஜகிரகம். அரசு சார்ந்த படிகளில் வெற்றி அடையக்கூடிய கிரகம் சூரியன் தான். சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும், ஆட்சியில் அமர முடியும். குறிப்பாக ஒரு 4 கிரகங்கள் வலிமையாக இருந்தால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். ஒன்று சனி, அடுத்து குரு, 3வது சூரியன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு வலிமையாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எல்லாவற்றையும் வெற்றி அடையக்கூடிய நிலை உண்டாகும். இவருக்கு பாத்தீங்கன்னா ராசியாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் செவ்வாய். அடுத்து பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சூரியன். இப்படி பார்க்கின்ற போதுதான் இவருக்கு எல்லா விதமான அரசியல் யோகங்களும் இருக்கிறது. இன்னும் கூட தெளிவா நான் சொல்லுவேன், 2031 தேர்தலில் வெற்றியை தீர்மானித்திடக்கூடிய இடத்தில் உதயநிதி அவர்கள் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது.
இப்ப மறுபடியும் சொல்றேன்னா இந்த ஜாதகத்திற்கு வலிமை இருக்கு, திசா புத்தி சாதகமாக இருக்கு, இந்தந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்து அரசியல் பின்புலத்துடன் வந்த இவர், அரசியலை கட்டு தெரிந்த இவர் மேலும் மேலும் பக்குவப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இடத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். 31 தேர்தல் என்பது சவாலான தேர்தலாக இருக்கும். அப்போ சவாலான தேர்தலில் எப்படி 21ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இவர் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தாரோ, அதே போல் 2031ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் கூட இவருடைய பணிகள் வேகமாக இருந்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும். இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் துணை முதல்வருடைய பணி என்பது குறிப்பிடத்தக்கதாக இல்லை. அதுவும் ஒரு காரணம் தோல்விக்கு. கடந்த 21ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு முழு வீச்சுடன் செயல்பட்டது போல இந்த தேர்தல் செயல்படவில்லை. அதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் காலம் இவருக்கு இந்த நேரத்தில் சாதகமாக இருந்தது. அதுதான் இவரை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இவரே கட்சியின் தலைவராக இருந்திருந்தால் கட்சியை வெற்றி பெற்றிருக்குமா என்பது கூட ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் 2035 வரை நடைபெற இருக்கின்ற சனி திசை இவருக்கு யோகமான திசையாக இருக்கும். சனி கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் பாத்தீங்கன்னா, பிறந்தது பாத்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கத்தில் கும்ப லக்னத்தில், சனியுடைய பார்வையும் கும்பத்திற்கு இருக்கிறது. எப்பொழுதுமே இவர் வெற்றியாளராக வருவார். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.